பல் கூச்சம், ஈறு வீக்கம், பல் சொத்தை, பல் நரம்புகள் வலிமை இழந்திருக்கிறது, இதெல்லாமே பிராணாயாம பயிற்சிகளின் மூலம் நாம் சரி செஞ்சுக்க முடியும். உடலினுடைய எல்லா பாகங்களையும் சரி பண்ணக்கூடியது, ஹீல் பண்ணக்கூடியது, கரெக்ட் பண்ணக்கூடியதுன்னு நிறைய யோக பயிற்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பல்லும் நம்ம உடலினுடைய ஒரு பாகம்தான். இதில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நீக்கக்கூடிய பயிற்சிகளும் இதுல இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிராணாயாமத்தின் மூலம் இந்த தொந்தரவுகளை நாம நீக்கலாம். அந்த பிராணாயாமத்தான் இதுல நாம பார்க்க போறோம். பற்களை வலிமைப்படுத்தக்கூடிய, பல் ஈறுகளை வலிமைப்படுத்தக்கூடிய, பல் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய, பல் சொத்தைகளை போக்கக்கூடிய, பல் கூச்சத்தை போக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பிராணாயாமமா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. சீத்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணாயாம பயிற்சி, நம்ம வாய் வழியா செய்யக்கூடிய சில மூச்சு பயிற்சிகள் இத்தகைய அருமையான பலன்கள் நமக்கு கொடுக்குது. எத்தனை முறை வேணாலும் நீங்க ஒரு நாளில், ஏன்னா இது நம்ம ஹீலிங்காக யூஸ் பண்றது அப்படிங்கறதுனால நீங்க நிறைய முறைகள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமா ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் பண்ண உங்களுடைய பற்கள், ஈறுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன பயிற்சின்னு பார்க்கலாம். இப்ப நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறோம். ஏதோ ஊர்ல உங்களுக்கு எங்க சௌரியமோ அந்த இடத்துல உட்கார்ந்து நிமிர்ந்து மட்டும் உட்கார்ந்துக்கங்க. பற்களை கடித்து மூச்சை உள்ள இழுக்க போறோம். பாருங்க, மூக்கின் வழியா மூச்சை வெளியில விட போறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பற்கள் இரண்டை நாம கடிக்கும் போது இரண்டு பற்களையும் ஒட்டினார் போல உள்ள அந்த நாக்கு இருக்கணும். பற்களை இறுக்கி கடித்தபடி நாம மூச்சை உள்ளிழுக்கும் போது அந்த தாடை, பற்கள் இதுல ஒரு ப்ரெஷர் உருவாகுது. அந்த நேரம் காற்று உட்புகும் போது நரம்புகள் தூண்டப்பட்டு காற்றின் வழியா கிடைக்கக்கூடிய பிராண சக்தியை கிரகிக்குது. இதனால பல் சம்பந்தமான எல்லா தொந்தரவுகளுமே நீங்குது. எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி தான் இந்த சீத்காரின்னு சொல்லக்கூடியது. இந்த பயிற்சிகளை பல் பிரச்சனைகளே இல்லாதவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டா பல் தொந்தரவுகளே வராம பாதுகாத்துக்கலாம். எல்லாரும் இந்த பயிற்சியை செஞ்சு நம்மளுடைய பற்களை பாதுகாப்போம்.